வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகப்படியான கனமழையானது பெய்து வருகிறது. இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரியாக விளங்கக்கூடிய மதுராந்தகம் ஏரி தற்பொழுது 2 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மதுராந்தகம் ஏரியில் இருந்து 8000 கன அடி தண்ணீரானது வெளியேறி கொண்டு கிளியாற்று வழியாக கடலில் சென்று கலக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பவுஞ்சூர் மற்றும் தச்சூர் வழித்தடத்தில் செங்கல்பட்டு நோக்கி சென்ற 50 பயணிகளுடன் சென்ற அரசு தனியார் பேருந்தானது மதுராந்தகம் அடுத்த சகாய நகர் பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தது. உடனடியாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தனியார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை அவசரமாக பயணிகளை வெளியேற்றினர். தற்போது அந்த பேருந்து தண்ணீர் சிக்கி தவித்து ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு கிளியாறு பகுதியில் 50 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தானது சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 50 பயணிகளையும் மீட்கும் நடவடிக்கைகள் எவ்வாறு நடந்து வருகிறது அருண்? தற்பொழுது இந்த தனியார் பேருந்தில் பயணம் செய்த 50 பயணிகளை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஆனால் தற்பொழுது அந்த பேருந்தானது மட்டும் அந்த தண்ணிலேயே சிக்கிக் கொண்டு இருக்கிறது. கிளியாறு பகுதியில் 50 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தானது வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருக்கிறது. இந்த 50 பயணிகளையும் மீட்கும் பணியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வந்தோம். விவரங்களை செய்தியாளர் அருண் கூறியதை கேட்டோம்.